ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஏக ஸ்லோகி என்ற ஒரே ஒரு ஸ்லோகத்தை கொண்ட நூல், அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வகுப்பில் ஒரு அறிமுக உரையாக சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதில் எடுத்தெடுப்பில் நம்ம எதை பற்றி விசாரம் பண்ணோம் அப்படின்னா, புருஷார்த்தங்களை பற்றி விசாரம் பண்ணோம். புருஷார்த்தங்கள்னால் மனிதன் நாடுகின்றவை எவையோ அதை புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மனித நாட்டங்கள். மனிதன் எதை நாடினாலும் அதை நான்காக நாம் பிரிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அதை தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொன்னோம். இதில் அர்த்தம் காமம் மோக்ஷம், அதாவது பொருள் இன்பம் அப்புறம் பேரின்பம், வீடு பேருங்கிறத பேரின்பம்னு எடுத்துக்கலாம். இந்த மூன்றுக்கும் சாதனமாக இருப்பது எது அப்படின்னா தர்மம். எனவே தர்மத்தை குறித்து நாம் விசாரம் செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தர்ம விசாரத்தை ஆரம்பித்தோம். தர்மத்தை பற்றி விசாரம் செய்யும்போது என்ன பண்ணோம், இந்த தர்மமானது இதுதான் அர்த்தத்தை காமத்தை இன்பத்தை பேரின்பத்திற்கெல்லாம் சாதனமாக அமைகிறது என்பதனால் இது மோட்சத்திற்கு எந்த விதத்தில் சாதனமாக அமைகிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்த்தாகணும்னு சொல்லி மோட்சத்தை குறித்து விசாரம் பண்ணோம். மோட்சத்துக்கு என்ன டெஃபினிஷன், என்ன இலக்கணம், என்ன லட்சணம் கொடுத்தோம் அப்படின்னா நித்திய நிரதிசய சாந்திஹி அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை, ஒரு லட்சணத்தை நம்ம கொடுத்தோம். நித்தியம் அப்படின்னா என்றென்றைக்கும் இருப்பது, நிரதிசயம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் அற்றது, சாந்திஹி அப்படின்னா அமைதி, அமைதியாக இருந்தால் சந்தோஷம், அப்போ ஆனந்தம் பேரின்பம் எல்லாமே அந்த சாந்திஹிங்கிறதுக்குள்ளே வந்துடும். இப்போ இப்படிப்பட்ட நித்தியமான நிரதிசயமான சாந்தியை தருவது ஞானமா கர்மமா அப்படிங்கிறத குறித்து விசாரம் பண்ணோம். கர்மம் இப்படிப்பட்ட நித்தியமான நிரதிசயமான சாந்தியை தருமா? கர்மமே நித்தியமானது கிடையாது. நம்ம நித்திய கர்மம்னு பேர் வச்சுக்கலாம், ஆனால் அது நித்திய கர்மம் கிடையாது. நித்தியமே இல்லை அப்படின்னா அப்போ அது நிரதிசயமாகவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போது அது கட்டாயம் சாந்தியை கொடுக்காது. ஏற்றத்தாழ்வு இருந்தால் கட்டாயம் அங்கே சாந்தி அமைதி இன்பம்ங்கிறது இருக்காது அப்படின்னு பார்த்தோம். சரி, ஞானமாவது நமக்கு நித்தியமான நிரதிசயமான சாந்தியை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தரை பற்றின ஒரு தகவலை நம்ம அறிகிறோம், ஒருத்தங்களை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோன்னா அது ஞானம். இப்போ இந்த ஞானமானது நித்தியமானதா அப்படின்னு பார்த்தா அவங்க எவ்வளோ காலத்துக்கு அந்த கேரக்டரோட இருக்காங்களோ அது வரைக்கும் தான் அது நித்தியம், அதுக்கப்புறம் அது அனித்தியம். அப்போது ஞானமும் அனித்தியமானது. அனித்தியம்னு வந்துட்டாலே கட்டாயம் ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கும், ஏன்னா பல விஷயங்கள் வந்துடும், இப்போ ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கும். அப்படி இருக்கும்போது அதனாலையும் சாந்திங்கிறது பாசிபிள் இல்லைன்னு பார்த்துட்டு கடைசியில் அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒருவேளை நாம் நித்தியமான வஸ்து ஒன்று இருந்து அந்த வஸ்துவானது நிரதிசயமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வஸ்துவை பற்றிய ஞானத்தை அடைந்திருந்தால் அது நித்திய நிரதிசய ஞானம்தான், ஞானமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அது எப்போ சாந்தியை கொடுக்கும், எப்போ நமக்கு பேரின்பத்தை கொடுக்கும் அப்படின்னா அது அந்நியமாக இருக்கிற வரைக்கும், நமக்கு அந்நியமாக அந்த வஸ்து இருக்கிற வரைக்கும் அதனால் நமக்கு சாந்தி கிடைக்காது. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் நமக்கு அதனால சாந்தி இருக்கிற சாந்தி வேணால் போகலாம், ஏன்னா நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு நினச்சி கவலைப்படலாம். அப்போ எப்போ நமக்கு அந்த வஸ்து சாந்தியை கொடுக்கும் என்றால் அந்த வஸ்துவும் நானும் ஒன்றுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், சாந்திங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல ஞானத்தினால் மட்டும்தான் இந்த நித்தியமான நிரதிசயமான சாந்தியை தர இயலும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஞானத்தை குறித்து நம்ம விசாரம் பண்ணணும் இல்லையா? இப்போ ஞானத்தில் 3 விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம். அறிபவன், அறியப்படும் பொருள், அதுக்கப்புறம் அறிவை தரும் கருவி, பிரமாதா பிரமாணம் பிரமேயம். இப்போ இதில் நம்ம இப்போ எந்த ஞானத்தை குறித்து விசாரம் பண்ணணும் அப்படின்னா
நித்தியமான நிரதிசயமான சாந்தியை தரக்கூடிய ஒரு வஸ்து. அந்த வஸ்துவுக்கு பேர் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த பிரம்மத்தை வந்து அறியறதுக்கு அறிவை தரும் கருவியாக இருப்பது எது அப்படின்னா உபனிஷத். அப்போ பிரம்மம் உபனிஷத் இது ரெண்டும் ஆல்வேஸ் அவைலபிள். ஆனா அறிபவனாகிய நான் என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்போ தயார் செய்து கொள்வதற்கு அது அவன் வந்து பிரமாத்தா ஆகணும். அந்த பிரமாத்திரு சித்தி அப்படிங்கிறது வந்து ஒருத்தனுக்கு வரணும், அது ஏற்படணும். அதை தருவது தர்மம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்ம வந்து பிரமாத்தாவாக ஞானத்தை அடைவதற்கு தயாராகக்கூடிய நிலை வரைக்கும் நம்மளை கொண்டு வர்றது தர்மம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த நிலைக்கு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவனை வந்து முமுக்ஷு அப்படின்னு சொல்றோம். இந்த பிரமாத்தா என்பவன் சில நிச்சயங்களை செய்திருக்க வேண்டும். என்ன நிச்சயம் அப்படின்னா, எனக்கு மோட்சம் மட்டும்தான் இலக்கு. எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இலக்குன்னு வச்சிருப்போம். அதுல மோட்சம்ங்கிறது வந்து என்னுடைய இலக்குன்னு சொல்லி வச்சிருந்தான் அப்படின்னா பேர் முமுக்ஷு. அந்த அவருக்கு பெயர் முமுக்ஷு அப்படின்னு சொல்லி சொல்றோம். மோட்சம் முதன்மையான இலக்காக இருக்கணும். இதுலயே முமுக்ஷுலயே வந்து மந்த முமுக்ஷு, மத்தியம முமுக்ஷு, அப்புறம் வந்து அந்த என்ன உத்தம முமுக்ஷு, இப்படி வந்து மூணா நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். இதுல உத்தமமான முமுக்ஷுவா இருக்கணும். அது போக ஃபர்ஸ்ட் முமுக்ஷு. முமுக்ஷுனா யாரு? மோட்சத்தை இலக்காக கொண்டவன். ரெண்டாவது அந்த முமுக்ஷு வந்து ப்ரமோட் ஆகணும், அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். என்னவா ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஜிக்ஞாசு. அறிவு தான் நமக்கு, ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவன் தெளிவா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து மோட்சத்தை இலக்கா வச்சிருக்காங்க, ஆனா மோட்சத்தை தருவது ஞானம்ங்கிறது தெரியாம இருக்காங்க. அப்ப அவங்கள ஜிக்ஞாசுன்னு சொல்ல முடியாது, முமுக்ஷுன்னு சொல்லலாம். அப்போ முமுக்ஷுல இருந்து நம்ம ஜிக்ஞாசுவாக ப்ரமோட் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? உபனிஷத் ஞானம் மட்டும்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை நம்ம அடையணும். அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு நம்ம உபனிஷத் படிக்கிறதுக்கு யார்கிட்ட போய் படிக்கணும்? குரு வேதாந்த வாக்கேஷு விஸ்வாசக அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் இல்லையா? இப்போ குரு மூலமாகத்தான் உபனிஷத் படிக்கணும். இந்த நிலையில தான் அவன் வந்து சிஷ்யன் ஆகிறான். இப்போ சிஷ்யனா இருந்து மட்டும்தான் உபனிஷத் படிக்க ஆரம்பிக்க முடியும். அப்படி உபனிஷத் படிக்கிற அந்த ப்ராசஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஞான யோகம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஞான யோகத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதுல இந்த ஸ்ரவணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குரு கையில தான் இருக்கு. அவர் நமக்கு சொல்லி கொடுத்துரு. நம்ம இந்த தயார் நிலையில இருக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கு வந்துட்டு குரு எனக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லி வந்தாலும் அதெல்லாம் நடக்காது. நம்ம வந்து பிரமாத்தாவாக வந்து முமுக்ஷுவாக ஆகி அப்புறம் வந்து ஜிக்ஞாசுவாகி சிஷ்யனா வரணும். அதுக்கப்புறம் தான் குரு சொல்றதே நமக்கு புரியும். அதுக்கு முன்னாடி குரு என்னதான் சொன்னாலும் நமக்கு புரியாது. இப்போ சிஷ்யனா நம்ம மாறினதுக்கு அப்புறம் தான் குரு சொல்றது புரியும் சொன்னோம் இல்லையா? அவர் சொல்றது கேட்கறதுக்கு பேர் ஸ்ரவணம் அப்படின்னு சொல்றோம். இதுல 100% குருவுடைய பங்கு இருக்கு. நம்முடைய பங்கு இருக்கு, சுத்தமா இல்லைன்னு சொல்லல. குருவுடைய பங்கு தான் முக்கியம், பிரதானம். அடுத்தது மனனம். இந்த மனனத்தையும் குரு வந்து சிரவணத்தோடையே சேர்த்தி சொல்லி கொடுப்பார். இதுல வந்து 50% நம்மளுடைய டியூட்டியும் இருக்கு. அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்துல வந்து 100% நம்ம கையில தான் இருக்கு. குரு சொல்லி கொடுத்ததை வந்து அசைப்போட்டு அதை வந்து திங்க் பண்றது. கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. அந்த நிற்க அதற்கு தக வந்து நம்ம தான் நின்னாகணும். குரு வந்து நிக்க வைக்க மாட்டார். அப்படி நிக்க வைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாலுமே நம்ம நிக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது. விழுந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஏக ஸ்லோகியோனுடைய ஸ்லோகம் மட்டும் வாசிச்சோம். இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன பண்றார் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லோகத்தினுடைய அந்த பொழிப்புரை இதெல்லாம் வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரி, இந்த ஸ்லோகத்தினுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் நம்ம சில விஷயங்கள் பார்த்துட்டு சில விசாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகம் எதன் அடிப்படையில் இந்த ஸ்லோகமானது இயற்றப்பட்டது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையில அதிகமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எது அப்படின்னா நான் அப்படிங்கிற வார்த்தை. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்கா இல்லையா? இப்போ நோட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம்னா அது வெறும் சப்தம் தான். இப்போ நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம்னா அந்த வார்த்தைக்கு உரிய பொருள் அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை நான் அப்படிங்கிறப்போ இந்த நானுக்கு என்ன அர்த்தம்? எது நான்? நம்ம வந்து இந்த சரீரத்தை தான் ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம். இந்த சரீரம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோம்? அந்த சரீரம் தான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஏன்னா ஒரு பொருள் வந்து ஒன்று நானாக இருக்கணும் அல்லது என்னுடையதாக இருக்கணும். ஒரே பொருளை சில சமயம் என்னோட இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நானும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சரீரத்தை வந்து சில சமயம் நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன்னு வைங்க, நான் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கேங்கிறது வந்து இப்போ நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். எதை சுட்டி காட்டி எதை காட்டி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னா உடல்.
அப்ப இந்த இடத்துல உடலை நான் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இல்லையா? இப்போ அதுவே எனக்கு வந்து தலைவலி, நான் சாமி கிட்ட வந்து எனக்கு தலைவலிக்குதுங்க சாமி, தைலம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ நான் தலைவலி அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, இல்லை எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்றேன்னா? இப்போ எனக்கு அப்படிங்கிறப்போ இந்த உடல் வந்து என்னுடையதாயிருச்சு. ஒரே பொருள் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நானும் சொல்லிட்டு இருக்கேன். இது என்ன குழப்பம்? இதை நமக்கு குழப்பம்னே தெரியாம நிறைய பேர் தெளிவா இருக்கிறதா நினைச்சு குழப்பத்துல இருக்காங்க. நம்ம வந்து அந்த தெளிவு நிலைக்கு வந்துட்டோம். அப்போ எது நான் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குங்கிறத முதல்ல நம்ம ஒத்துக்கணும். இப்போ அதெல்லாம் ஒத்துக்கிட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்போ உண்மையான நான் என்பது இந்த சரீரங்கள் அனைத்தும் நீக்கப்பட்ட பிறகு எஞ்சி நிற்கக்கூடிய சுத்த சைதன்யம். அதை வந்து மற்ற ஆச்சாரியார்கள் எல்லாம் வந்து தூய அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சுவாமிஜி வந்து தமிழ்ல சைதன்யத்துக்கு கொடுத்த அழகான டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா அறிவுணர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நம்ம இனிமே இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். வெறும் அறிவு அப்படின்னு சொல்லி அறிவு சொரூபம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அறிவுணர்வுங்கிற வார்த்தையை நம்ம இனிமே பயன்படுத்தணும். அப்போ இந்த சரீரங்களை எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் நான் மட்டும் இருப்பேன் இல்லையா? அந்த நான் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா தூய அறிவுணர்வு, சுத்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து ஞானம், எந்த ஞானத்தை விசாரம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது மகா வாக்கிய ஞான விசாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞானத்தை குறித்து விசாரம் பண்ணும்போது நம்ம அதை பார்த்தோம். மகா வாக்கியம் என்னது? தத்து துவம் அசி, தத்துவமசி. இதுதான் மகா வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 3 பதங்கள் இருக்கு இல்லையா? தத்து துவம் அசி. இதுல துவம் அப்படிங்கிறது நீ அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த துவம் பத விசாரம் வந்து நம்ம பண்றோம். இந்த ஸ்லோகத்துல துவம் பதம் விசாரம் பண்ணி தான் வந்துட்டு ஐக்கியப்படுத்துறாங்க. அசிங்கிறது ஐக்கியம். அந்த பிரம்மமும் நீயும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி குரு சொல்றாரு. இப்போ நம்மளும் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது. என்ன சொல்லணும்னு சொன்னேன்? அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு போகணும் குரு கிட்ட. நான் பிரம்மமாக இருக்கிறேன், நீங்க பிரம்மமா இருக்கீங்க நம்மளை பார்த்து சொல்றாருன்னா, ஆமாங்க சாமி நீங்க பிரம்மமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த துவம் பதம் நீ அப்படிங்கிற நம்மளை சுட்டி காட்டி சொல்றாரு இல்லையா? அதை வந்து நம்ம விசாரம் பண்ணணும். இப்போ அந்த விசாரத்தை நம்ம இப்போ பண்ண போறோம். இந்த ஸ்லோகத்துல வந்து அந்த விசாரம் பண்ணி ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறது ஐக்கியப்படுத்தப்படுது. தத்பத விசாரம் செய்யலை, அது நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து தொம்பத விசாரம் சுருக்கமா நம்ம செஞ்சிடலாம், அதுக்கப்புறம் தத்பத விசாரத்துக்கு போகலாம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து 3 நிலைகளை அனுபவிக்கிறோம். என்ன நிலைகள் அப்படின்னா அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொல்றோம். என்னது? ஜாக்கிரத், ஸ்வப்னம், சுஷுப்திகி. ஜாக்கிரத் அப்படின்னா ஜாக்கிரதை எப்போ இருப்போம்? நனவுல. இப்போ இது நனவு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வப்னம், எல்லாருக்கும் ஸ்வப்னம்னா என்னங்கிறது தெரியும். என்னது? கனவு. அதுக்கப்புறம் சுஷுப்திகி, சுஷுப்தி அப்படின்னா உறக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நனவு, கனவு, உறக்கம், இந்த 3 அனுபவங்களையும் நாம் ஒவ்வொரு ஜீவனும் அனுபவித்து கொண்டிருக்கின்றன. இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? சரி, இப்போ இந்த ஜாகிரத அவஸ்தையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த நனவு பிரபஞ்சத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நனவு பிரபஞ்சத்தில் நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம் இல்லையா? இங்கே பார்க்கறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு வந்து அநேக விஷயங்கள் உண்டு. கரெக்டா? அனுபவிக்கப்படும் அந்த பொருள் அனுபவிக்கும் அந்த ஜீவனையிலிருந்து வேறானதா இல்லையா? வேறானது. இந்த அனுபவிக்கப்படும் பொருளானது மாறிக்கொண்டே இருப்பதா இல்லையா? மாறிக்கொண்டே இருப்பது. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்திருப்போம் இதுக்கு முன்னாடி வரைக்கும்? இந்த சரீரம் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். இப்ப இந்த சரீரம் வந்து அறியப்படுவதுங்கிறது நமக்கு இங்க வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இது அறியப்படுவது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒத்துக்கலாம் அப்படின்னா, இதுவும் மாறிட்டு இருக்கு இல்லையா? இதுவும் மாறிட்டு இருக்கு. அந்த மாற்றத்தை நான் அறிகிறேன். அப்போ நான் என்பது இந்த சரீரத்திலிருந்து இந்த மாற்றங்களை அறிகின்ற வேறொன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது புரியுதா? அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? தூய அறிவுணர்வு அப்படின்னு சொல்றோம். இந்த தூய அறிவுணர்வு எத்தனையோ விஷயங்களை அறியுது, அதுல இருந்து எத்தனையோ விருத்திகள் உண்டாகுது, உணர்வுகள் உண்டாகுது, எல்லாமே உண்டாகுது. இதுல அநேக மாற்றங்கள். எனக்கு வரக்கூடிய அந்த அறிவுணர்வு, என்னுடைய அறிவுணர்விலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விருத்திகள், எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள், இதுல வந்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தூய அறிவுணர்வுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா? உங்ககிட்ட ஒரு அறிவுணர்வுங்கிறது இருக்கும், என்கிட்ட ஒரு அறிவுணர்வுங்கிறது இருக்கும். அந்த அறிவுணர்வுல இருந்து வெளிப்படக்கூடிய விருத்திகளும் எண்ணங்களும் பிறகு உணர்வுகளும் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் அறிவுணர்வுங்கிறதுல ஏதாச்சும் வேறுபாடு இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த அறிவுணர்வு வந்து மாறாம இருக்கு.
அறிவுணர்வு மாறாம இருக்கு, அறிவுணர்வில் இருந்து தோன்றக்கூடியது மாறிக்கொண்டே இருக்கிறது. இது புரியுதா? சரி, இப்போ கனவுக்கு வரலாம். கனவுல அறியப்படும் பொருள், அனுபவிக்கப்படும் இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்கா? இந்த உலகம் இல்லை, ஆனால் இன்னொரு உலகம் இருக்கு. அனுபவிக்கிறதுக்கு, அறியப்படுவதற்கு அநேக விஷயங்கள் உண்டு. அதே அறிவுணர்வு அந்த இடத்துல இருக்குல்ல. அப்போ கனவுலையும் சரி நனவுலையும் சரி அறிவுணர்வுங்கிறது இருந்ததில்ல. அதுக்கப்புறம் சுஷுப்தி, உறக்கம். உறக்கத்துல என்ன இருக்கு? அறியாமை இருக்கு. கனவு நனவு இது ரெண்டுலையும் அறியறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. உறக்கத்துல அறியறதுக்கு அறியாமைங்கிறது இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியலங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப அதை அறியக்கூடிய அந்த அறிவுணர்வு இது அப்பவும் இருக்குல்ல. ஏன்னா அது இருக்கிறதுனால தானே என்னால் அறிய முடியுது. அப்ப இந்த அறிவுணர்வு என்பது மூன்றிலும் இருக்கிறது, மாறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மூன்று அவஸ்தைகளிலும் இருக்கின்ற அந்த அறிவுணர்வானது மாறுபடுகிறதா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது மாறுபடுவது இல்லை அப்படிங்கிற அந்த பதில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அவஸ்தையை எடுத்துக்கிட்டு அந்த அவஸ்தையில இருக்கக்கூடிய அறிவு உணர்வு அது ஒண்ணுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதே அறிவுணர்வு தான் மற்ற எல்லா அவஸ்தைகளிலும் இருக்கிறது. அவஸ்தைனா நிலை, இந்த கனவு நனவு உறக்கம், இந்த மூன்று அவஸ்தைகளிலும் அதே அறிவுணர்வு தான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு அவஸ்தையை எடுத்துக்கிட்டு, ஜாகிரத் அல்லது ஸ்வப்னம், சுஷுப்தி வேண்டாம், ஒன்று கனவு, நம்ம நனவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். நனவு எடுத்துக்கிட்டு நனவுல ஒரே ஒரு அறிவுணர்வு இருக்கு, அது எல்லா சமயத்திலும் மாறாம இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதே அறிவுணர்வு மற்ற அவஸ்தைகளிலும் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதைத்தான் சுவாமிஜி நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பார். பிரத்யபிக்ஞா அப்படின்னா ஏற்கனவே அனுபவித்ததை திரும்ப பார்த்தல். இதுதான் அது, நம்ம அதுதான் இது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த நான் அப்படிங்கிறது என்னைக்குமே மாறாம இருக்கு இல்லையா. இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், மாறாத ஒன்று மூன்று அவஸ்தைகளிலும் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட நம்ம என்ன பண்றோம், தொம்பத விசாரத்தை நிறைவு செய்யறோம். அதுக்கப்புறம் தத்பத விசாரம் பண்ண போறோம். தத்பத விசாரத்துல நம்ம எதை எடுத்துக்க போறோம், எப்படி இந்த மூன்று அவஸ்தைகளிலும் இந்த உடலுக்கு ஆதாரமாக, இந்த சரீரங்களுக்கு ஆதாரமாக என்னுடைய இந்த அறிவுணர்வு இருக்கிறதோ, அது போல இந்த தத்து, அதாவது இந்த ஜகத்தை எடுத்துக்க போறோம். இதுல ஆதாரமான வஸ்து ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி, எதன் அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, காரண காரியவாதம். காரண காரியம்னா என்னது, ஒரு பொருள் பானை எடுத்துக்கிட்டோம்னா அது காரியமா காரணமா? காரியம் அப்படின்னு சொல்றோம். இந்த பானைக்கு காரணமாக இருப்பது எது? மண். அப்ப மண் என்பது காரணம், அப்புறம் பானை என்பது காரியம் அப்படின்னு சொல்றோம். காரியத்தை கையாளும் போது நாம் எதை கையாளுகிறோம்? காரணத்தை தான் கையாளுகிறோம். அப்போ இந்த ஜகத் காரணமா காரியமா அப்படின்னு பார்த்தா காரியம். ஆக்சுவலா காரியத்தை கையாளுறோம் அப்படின்னா எதை கையாளுறதா நம்ம பார்த்தோம்? பானையை கையாளும் போது ஆக்சுவலா நம்ம களிமண்ணை தான் கையாளுறோம். அது மாதிரி இந்த ஜகத்தை கையாளும் போது அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதை தான் நாம் கையாளுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது அந்த ஆதார வஸ்து இதை சத் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த இடத்துல சித்துன்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சித்து அப்படிங்கிறது அறிவுணர்வு, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் தத்பத விசாரம் சொல்லி வரும்போது. தொம்பத விசாரம் சொல்லி வரும்போது சித்து, இந்த அறிவுணர்வு தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சத்தும் இந்த சித்தும் ஒண்ணுங்கிறத சொல்ல போறோம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல பண்ற. புரிஞ்சுதா? நம்ம காரண காரியவாதம் மூலமா தத்பத விசாரத்துல என்ன பண்றோம், சத்து தான் இருக்கிறது, சத்து தான் ஆதார வஸ்து அப்படின்னு சொல்றோம். தொம்பத விசாரத்துல என்ன பண்றோம், தூய அறிவுணர்வு அதுதான் அனைத்திற்கும் ஆதாரம். அப்ப ரெண்டு ஆதாரம் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஆதாரமும் ஒண்ணுதான், ரெண்டும் வேற வேற கிடையாது அப்படிங்கிறத இங்க சங்கரர் புரிய வைக்கிறார். இப்போ நம்ம ஸ்லோகத்தை வாசிக்கலாம். ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கான பேக்ரவுண்டு இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம். சரி. கிம் ஜோதிஸ்தவ பானுமான ஹனிமே, வாசிங்க. ராத்ரௌ பிரதீபாதிகம் ஸ்யாதேவம் ரவிதீபதர்ஷன விதௌ கிம் ஜோதிராக்யாஹி மே
சக்ஷுஸ்தஸ்ய நிமீலனாதி சமயே கிம் தீர்தியோ தர்ஷனே கிம் தத்ராஹமதோ பவான் பரமகம் ज्योतिस्तदस्मि प्रभो ज्योतिस्तदस्मि प्रभो. ஓகே, இப்போ இந்த ஸ்லோகம் எழுதுவதற்கு தூண்டுகோலாக அமைந்த உபனிஷத் எது அப்படின்னா என்ன உபனிஷத்? நம்ம சுவாமிஜி அடிக்கடி சொல்லக்கூடிய உபனிஷத் பிருஹதாரண்யக உபனிஷத். சுவாமிஜி அன்னைக்கு கூட சொன்னார், ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி எந்த உபனிஷத்து ஞாபகம் வரலையா, பிருஹதாரண்யம் தான் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பிருஹதாரண்ய உபனிஷத்துல தான் இது வருது. சரி, இப்போ பிருஹதாரண்ய உபனிஷத்துல வந்து ஸ்வயம் ஜோதி பிராமணக அப்படிங்கிற ஒரு பகுதி ஒன்று வருது. இந்த பகுதியில் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் 2 பேரும் இருக்காங்க. யார் டீச்சர் அப்படின்னா த ஃபேமஸ் ரிஷி யாரு? யாக்ஞவல்கியர். வெரி குட், யாக்ஞவல்கியா. ஸ்டூடெண்ட்டு சீதா தேவிக்கு சம்மந்தப்பட்டவர் ஜனகர். ஜனகர் ஜனகர் ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் யாக்ஞவல்கியா டீச்சர். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, நான் எப்போ கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட்டு. அந்த காலத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த ஞானம் கிடைக்காது. அதனால தான் அக்ரிமெண்ட் போட்டு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கார். இந்த ஒரு படத்தில் ஏதோ 1 இயர் அக்ரிமெண்ட்டுன்னு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து ஃபுல் டைம் அக்ரிமெண்ட் போட்டார். அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு இவர் வந்து கேள்வி கேட்குறார். நம்ம குருவெல்லாம் நமக்கு டைம் ஒதுக்கி கேள்வி பதில் நிகழ்ச்சியினே வச்சு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் ஏதோ கலியுகம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வசதியெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. இன்னைக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க தான். இன்னைக்கு கூட வந்து எத்தனையோ குருமார்கள் வந்து அவைலபிள் ஃபார் டீச்சிங் திஸ் அத்வைத வேதாந்தா. இந்த அத்வைத வேதாந்த டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்காங்க. ஆனால் சங்கரர் காலத்தில் யோசிச்சு பாருங்க, இங்கேருந்து மத்திய பிரதேஷ் நடந்து போனார். நம்ம அந்த அளவுக்குலாம் கஷ்டப்படலை. இங்கேருந்து இங்கே நடக்கிறதுக்கே வந்து கார் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு வசதியாக இருக்கும். அதனால இந்த காலம் கலிகாலங்கிறது நமக்கு கிடையாது, மற்றவங்களுக்கான கலிகாலமாக இருக்கலாம். சரி, நம்ம டாபிக் மாற வேண்டாம். இப்போ இவங்களுக்குள்ள என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஜனகர் வந்து கேள்வி கேட்குறார். அந்த ஸ்வயம் ஜோதி பிராமணம்ங்கிற பகுதியில் ஜனகர் வந்து கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்டால் அவர் என்ன பண்ணி ஆகணும்? ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டாச்சு. என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னா, மனிதனாகப்பட்டவன் விவகாரத்தில் ஈடுபடுவதற்கு, டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, டிரான்சாக்ஷன்னா நடவடிக்கை செயல் அப்படின்னு சொல்லலாம், டிரான்சாக்ஷனில் ஈடுபடுறதுக்கு, விவகாரத்தில் ஈடுபடுவதற்கு எது ஜோதியாக இருக்கிறது? கிம் ஜோதிஹி அயம் புருஷக. இந்த கேள்வி, மனிதனானவன் விவகாரம் செய்வதற்கு எது ஜோதியாக இருக்கிறது? இத கேள்வி. எது ஜோதியா இருக்கும்? கரெக்டா சொல்லணும். எது இருந்தா நம்மளால விவகாரத்துல ஈடுபட முடியும்? இப்ப இங்க வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு, வெளிச்சம். அப்போ மனிதன் விவகாரம் செய்யறதுக்கு முக்கியமாக எது காரணமாக இருக்கிறது? வெளிச்சம். அந்த கொடுப்பது சூரியன். அப்போ சூரியன் தான் வந்து மனிதனானவன் விவகாரத்தில் ஈடுபடுவதற்கு ஜோதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நம்மளும் வந்து நைட்டானா தூங்கிடுறோம். காலையில எதுக்கு வேலைக்கு போறோம்? வெளிச்சம் இருக்குங்கிறதுனால. வெளிச்சம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, இப்போ சூரியன் மறைஞ்சிருச்சு. அப்போ எது மனிதனானவன் விவகாரத்தில் ஈடுபடுவதற்கு ஜோதியாக இருக்கிறது? இது 2வது கேள்வி. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பார்? நிலவு. சரி, அதுவும் அந்த அன்னைக்கு அமாவாசை. அப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. இல்ல, அந்த விளக்குங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த நிலவுலையே நம்ம சேர்த்திடலாம். ஏன்னா நைட் நேரத்தில் வந்து இன்னைக்கு ஐடியிலலாம் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போது நிலவு ப்ளஸ் எக்ஸட்ரான்னு போட்டுக்கலாம் நைட் நேரத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்தர்ஜோதியெல்லாம் கடைசியாக வர்றது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணீங்க. மனிதனானவன் விவகாரத்தில் ஈடுபடுவதற்கு இதுதான்
ஜோதியாக இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க ஒன்று சொன்னீங்க, என்னது? வாக். அதாவது இந்த இடத்துல வந்து வாக் அப்படின்னு சொல்றாரு. எதுல? பிருகதாரண்யத்துல. வாக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐம்புலன்களையும் எடுத்துக்கணும், கண்ணு எல்லாமே எடுத்துக்கணும். நம்ம வந்து தொடு உணர்வும் கூட நமக்கு என்னது? ஒளி தான். அந்த இடத்துல வந்து ஒளியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்க வெறும் வாக்குங்கிறது மட்டும் எடுத்துக்காம ஐம்புலன்களையும் எடுத்துக்கணும். இதுதான் வந்து நமக்கு ஒளியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுக்கப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அப்படியே கனவுக்குள்ள போயிடுறாரு. கனவுக்குள்ள போயிட்டு கனவுலையும் இப்போ இதெல்லாம் வந்து இந்த சூரியன் இதெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒளி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கனவுல வந்து நைட் நேரத்துல அமாவாசை அன்னைக்கு கனவு கண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அமாவாசை, அதனால கனவுல சூரியன் உதிக்காதுன்னு சொல்ல முடியுமா? அதுலயும் சூரியன் உதிக்கும்ல. அப்ப அங்க உதிக்கக்கூடிய அந்த சூரியனை காட்டுவது எது? எது? என்னது? புத்தி. புத்தி அப்படின்னு சொல்றோம். இப்போ புத்தி அப்படின்னு சொல்றாரு. புத்திங்கிறது என்ன? எண்ணங்கள் தானே. இப்போ புத்தி என்பது எண்ணங்கள். அந்த எண்ணங்களை பிரகாசப்படுத்தி காட்டுவது எது? அந்த எண்ணங்கள். இப்போ ஒளி வந்து என்ன பண்ணும்? இருக்கிறத காட்டும். இப்போ இங்க இந்த நோட்டெல்லாம் இருக்கு. இந்த நோட் வந்து இருட்டில் தெரியுமா? நமக்கு தெரியாது. இது தெரிஞ்சாதானே இதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். நம்ம டிரான்சாக்ஷன்ல ஈடுபடணும், ஃபர்ஸ்ட் இது நமக்கு தெரியணும். வெளிச்சம் இருந்தால் தான் தெரியும். அந்த வெளிச்சத்தையே ஒன்று காட்டி கொடுக்குதுன்னா அது எவ்வளோ வெளிச்சமா இருக்கணும். அதனாலதான் நமக்கு வந்து தன்னை அறிதல் அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ சூரியன் முன்னாடி ஒரு டார்ச் லைட்டை வந்து நம்ம இப்படி காட்டிட்டு இருக்கோம். அந்த டார்ச் லைட்டோடைய வெளிச்சம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த புலன்களை எல்லாம் வச்சு ஆத்மாவை அறிய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இம்பாசிபிள். சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்துடலாம். இந்த புத்திங்கிறது என்னது? எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த எண்ணங்களையும் பிரகாசப்படுத்துவது, இந்த எண்ணம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குங்கிறது காட்டுறது எது? அதுதான் ஸ்வயம் ஜோதிகி. நான் தான் அதை காட்டுறேன். அதுதான் அதை காட்டுவதற்கு இன்னொன்று தேவையில்லை. எந்த ஒன்று அதை காட்டுவதற்கு, அதை பிரகாசப்படுத்துவதற்கு வேறொன்று தேவை இல்லாமல் இருக்கிறதோ அந்த ஒன்று தான் ஸ்வயம் ஜோதிகி அப்படின்னு சொல்றோம். இப்படி சொல்லி அது முடிக்கிறார். கடைசியில வந்து அவர் வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிறார். யாரு? ஜனகர் புரிஞ்சுக்கிறார். இப்போ இதை வந்து நம்ம வந்து நிதித்தியாசனம் பண்ணணும், இதை வந்து திரும்ப ரீகலெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சங்கரர் வந்து நமக்காக எழுதி கொடுத்த ஸ்லோகம் தான் இந்த ஏக ஸ்லோகி. இப்போ இதுல என்ன பண்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிம். கிம் அப்படின்னா என்ன? எது? எது அப்படிங்கிறது கிம்ங்கிறதுக்கு அர்த்தம். கிம் ஜோதிஸ்தவ, அதாவது எது ஒளி. எதுக்கு? அறிவை அடையும் விஷயத்தில் அல்லது மனிதனானவன் விவகாரத்தில் ஈடுபடுவதற்கு எது ஒளி? இப்போ அதுக்கு வந்து என்ன சொல்றார்? பானுமான் அப்படின்னு சொல்றார். பானுமான் அப்படின்னா சூரியன். பானுமான் அகனிமே, பகலில். அகனி அப்படின்னா பகலில், மே அப்படின்னா எனக்கு. இப்போ எனக்கு பகல் நேரத்தில் எது ஒளியாக இருக்கிறது அப்படின்னா சூரியன். இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தானே டிரான்சாக்ஷனே பண்ண முடியும். அப்போ அந்த டிரான்சாக்ஷன், நான் வந்து விவகாரத்தில் ஈடுபடுவதற்கு பகலில் எனக்கு ஒளியாக இருப்பது சூரியன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன கேள்வி கேட்டிருப்பாரு? ராத்ரவ். இந்த ராத்ரவ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம சேர்த்திக்கணும். இந்த கிம் ஜோதிஸ்தவ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கிம் ஜோதிஸ்தவ ராத்ரவ் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்திக்கணும். அப்போ ராத்திரி, இரவு நேரத்தில் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இங்கே வந்து நிலவு அப்படின்னு சொல்லாம நீங்க சொன்னீங்களே அந்த தீபம், இதெல்லாம் வந்து சொல்றாரு. பிரதிபாதிக்கம். இது வந்து பிரதிபாதிக்கம் அப்படின்னு சொல்லணும். பிரதிபாதிக்கம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பிரதிபாதிக்கம், பாதிக்கம். சரி, தீபம் முதலியவை. அப்போ இரவு நேரத்தில் நான் டிரான்சாக்ஷன்ல ஈடுபடுறதுக்கு அமாவாசைன்னு வச்சுக்கலாம். நிலவும் இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு தீபம் தான். இப்போ இன்னைக்கு வந்து இந்த நைட் லேம்பு, லைட்டு, டியூப் லைட், இந்த மாதிரி ஏதோ ஒரு லைட், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டு போய்க்கணும். சரி, அடுத்த வார்த்தை, அடுத்த லைனு. ஸ்யா தேவம், நீ சொன்னபடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ரவி தீப, இந்த சூரியன், தீபங்கள் போன்றவை. தர்ஷன விதௌ கிம் ஜோதிஹி, அதாவது அவைகளை அறிகின்ற விஷயத்தில், அவைகளை அறிகின்ற விஷயத்தில் எது ஒளி? தீபத்தையே நான் அறியறனே, இப்போ அதை அறியும் விஷயத்தில் எது ஒளி? ஆக்யாகிமே. ஆக்யாகிமே அப்படின்னா சிஷ்யனான நீ எனக்கு சொல்ல வேண்டும். மே அப்படின்னா எனக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இதை சிஷ்யனான நீ எனக்கு சொல்லு. அதுல வந்து ஜனகர் கேள்வி கேட்கிறார், இங்க வந்து குரு கேள்வி கேட்கிறார்.
அங்கே ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்குறாரு, இங்கே வந்து சங்கரர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மாற்றிருக்கார். குரு கேள்வி கேட்குற மாதிரி மாற்றிருக்கார். இப்போ சிஷ்யனான நீ எனக்கு என்ன சொல்லணும், சூரியன் மற்றும் தீபங்கள் இவையும் இதை காட்டுவதற்கு எந்த ஒன்று ஒளியாக இருக்கிறது, அவைகளை அறிகின்ற விஷயத்தில் எது ஒளியாக இருக்கின்றது என்பதை சிஷ்யனான நீ எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, சக்ஷுஸ் தஸ்ய, சக்ஷுகுனா என்ன, கண்கள், இப்போ கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ அடுத்த வார்த்தை நிமீலநாதி சமயே கிம். நிமீலநாதி அப்படின்னா கண்களை மூடிக்கொண்டிருக்கும் சமயத்தில். அப்போ எது ஒளி, அதுல வந்து என்ன பார்த்தோம், கண்ணை மூடி நம்ம தூங்கிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வரும் இல்லையா, இந்த கனவை காணும் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அதுல வந்துச்சு. இதுல என்ன சொல்ற, சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கண்ணை மூடி உட்காரு, அப்ப எது வந்து உனக்கு அறிவை தரும் விஷயத்தில் ஒளியாக இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். அப்போ தீர்தி யோதர்ஷனே, தி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நம்ம சுவாமிஜி அடிக்கடி பயன்படுத்துவாருன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, தி. தி அப்படின்னா புத்திஹி, புத்தி அப்படின்னு சொல்லணும், புத்தி அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த புத்தியை பிரகாசப்படுத்துவது எது, இந்த புத்தியையே பிரகாசப்படுத்துவது எது, இது அடுத்த கேள்வி. தீர்தி யோதர்ஷனே, இந்த கிம்ங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல சேர்த்திக்கணும். இந்த புத்தியை பிரகாசப்படுத்துவது எது அப்படின்னு கேட்கிறார். அடுத்த வார்த்தை வந்து கிம்னு சொல்லி வருது. கிம் தத்ராஹம் அதோ, தத்ர அகம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அடுத்த இந்த லைன் வந்து கிம்னு சொல்லி ஆரம்பிக்குதுலே, இந்த கிம்மை வந்து அந்த பக்கம் போட்டுக்கணும். இப்போ தத்ராஹம், தத்ர அகம், அதஹ அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கணும். அதஹ அப்படின்னா ஆகவே, அந்த புத்தியை அந்த எண்ணங்களை பிரகாசப்படுத்துவது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ பவான், அதஹ ஆகவே, பவான் நீ, பரமகம் ஜோதிஹி, ஸ்வயம் ஜோதிஹி. ஸ்வயம் ஜோதினா என்னன்னு பார்த்தோம், ஒன்றை அறிவதற்கு வேறொன்றினுடைய துணை தேவையில்லை அப்படிங்கிறது ஸ்வயம் ஜோதிஹி அப்படின்னு சொல்றோம். தத் அஸ்மி பிரபோ, பிரபோ அப்படின்னா நம்ம அந்த குருவை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி வந்து அவன் சொல்லி இங்க வந்து நிறைவு செய்யறாங்க. அப்போ இதனுடைய சாராம்சம் என்ன, பகலில் நமக்கு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு, விவகாரத்தில் ஈடுபடுவதற்கு சூரியன் என்னவாக இருக்கு, ஒளியாக இருந்து நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு உதவி செய்யுது. அந்த சூரியன் அஸ்தமனமான சமயத்தில் நிலவு, தீபம் முதலியவை நமக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த தீபத்தை இந்த தீபம் சூரியன் போன்றவற்றை அதையவே ஒன்று பிரகாசப்படுத்திட்டு இருக்கு. இப்ப ஏன் வந்து இறைவன் ஒளி வடிவானவர் அப்படின்னு சொல்றாங்கிறது புரியுதா? ஏன்னா சூரியன் தான் ஒளி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அந்த சூரியனையே நான் தான் வந்து பிரகாசப்படுத்துறேன். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த மிளிர்கின்ற அந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் உன்னாலதான் பிரகாசப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். திடீர்னு எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப நாளுக்கு முன்னாடி படிச்சது. அந்த மாதிரி எது ஒளி தருகிறதோ அந்த ஒளியவே நான் பிரகாசப்படுத்துறேன் அப்படின்னா என்னுடைய ஒளி எந்த அளவுக்கு இருக்கும், அதை நம்ம புத்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அந்த புத்தியையே ஒன்று பிரகாசப்படுத்துகிறது, அது ஸ்வயம் ஜோதிஹி இப்படி சொல்லி முடிக்கிறார். இப்போ இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய அந்த ஞான யோகத்துல ஒரு பகுதியாக இதை சொல்றோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டார், தத்பதத்தையும் தொம்பதத்தையும் ஒன்னா சேர்த்திட்டார். தத்துவம் அசி, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை வந்து இந்த இடத்துலயே பண்ணிட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும், மனனம் நிதித்தியாசனம் எல்லாம் வந்து நம்ம பண்ணி ஆகணும். மனனம் வந்து என்ன பார்த்தோம், குரு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்னது, ஸ்ரவணம் ஃபர்ஸ்ட், இது மனனம், அதுக்கப்புறம் மூன்றாவதாக என்னது நிதித்தியாசனம். இப்போ நிதித்தியாசனம் பத்தி சில கருத்துக்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிதித்தியாசன காலத்துல வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து குருவையும் சாஸ்திரத்தையும் சார்ந்திருக்க முடியாது. சிரவண காலத்துல முழுக்க முழுக்க குருவையும் சாஸ்திரத்தையும் சார்ந்திருக்கணும். ஆனால் நிதித்தியாசனம் சொல்லி வரும்போது நமக்கு நாமே, ஒருத்தர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் தலைவர் வந்து நமக்கு நாமே அப்படின்னு சொல்லி சொன்னார், அதுதான் நமக்கு நாமே தான். இப்போ இந்த நிதித்தியாசனம் செய்யும் போது இந்த காலகட்டத்துல நம்ம வந்து எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம வந்து இந்த ஞான யோகத்துல வரும்போது இதுக்கு தகுதி இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. சாதன சதுஷ்டே சம்பன்னக, அதிகாரித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அதிகாரித்துவம் முழுமையா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்திருக்கோமா, இல்லை அது அறகுறையா கொஞ்சம் இருக்கும்போதே வந்திருக்கோமா? அறகுறையா இருக்கும்போதே நம்ம வந்துட்டோம். முழுமையான தகுதியோட தான் நம்ம வந்து வந்திருக்கோம்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த முழுமையான தகுதி வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஞானத்தை நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பிரம்மம் நான் தான் பிரம்மம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்.
புரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி தெரிஞ்ச உடனே நம்ம ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் ஞானி அப்படின்னு சொல்லி சில எக்ஸ்டர்னல் டிசிப்ளின், சில தர்ம அனுஷ்டானங்கள் இதை நம்ம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ரவணம் என்பது புனக தொடர்ந்து கேட்க வேண்டும். நம்ம ஒரு ஒரு 4-5 கிளாஸ் கேட்டுட்டு எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, இனிமே நான் கேட்க மாட்டேன். ஏன்னா சில சமயங்கள்ல நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். கிளாஸ் கேட்காம விட்டா ஏதாச்சும் ஐயோ எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொன்னார். அதை நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, கேட்டால் தானே கில்ட் வரும், நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்காம விட்டேன். அப்புறம் பார்த்தா பழைய லைஃபுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல. அப்புறம் மறுபடியும் சரி கேட்க ஆரம்பிப்போம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயங்கள்ல பிடிபட ஆரம்பிச்சது. அப்போ இந்த மாதிரி தவறு செய்யறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும். அடுத்தது மானித்துவம். இந்த மானித்துவம் அப்படிங்கிறது என்னது? பகவான் 13வது அத்தியாயத்துல 20 நற்பண்புகள் பத்தி சொல்லும்போது அமானித்துவம் அப்படின்னு சொல்லுவார். அமானித்துவம் அப்படின்னா மனிதர்களுக்கு உயிரை காட்டிலும் மேலானது மானம். இப்போ நமக்கு இந்த வித்யா, இந்த கல்வி, இந்த வேதாந்த கல்வி, இந்த விஷயத்துல, இந்த ஞானத்துல நமக்கு கர்வம் வரலாம். நான்லாம் ஆத்ம ஞானி தெரியுமா? யாராச்சும் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை 2 வார்த்தை ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா, இந்த முனிவர்கள் எல்லாம் படத்துல எப்படி சாபம் உரம் அதெல்லாம் மனசுக்குள்ள நம்ம விட்டுட்டு இருப்போம். நான் ஒரு ஆத்ம ஞானி தெரியுமா, என்ன இவன் இப்படி பேசுறான், என்னை பத்தியெல்லாம் எனக்கு தெரியல, இப்படியெல்லாம் மனசுல கூட நினைக்க கூடாது. நம்ம நினைப்போம், ஆனா இதெல்லாம் வரும். இந்த மாதிரி இந்த இடத்துல இது வரல அப்படின்னா சந்தோஷம், வந்துச்சு அப்படின்னா வந்துருச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். இது எல்லாருக்குமே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை கடந்து வந்துருவோம். நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம திருத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா மற்ற எந்த விஷயத்துல கர்வம் வந்தாலும் அந்த விஷயம் போயிருச்சுன்னா கர்வங்கிறதும் போயிடும். இப்போ நிறைய பணம் திடீர்னு வந்துருச்சு நமக்கு, அது திடீர்னு போயிடுச்சு அப்படின்னா அந்த பந்தாலாம் இல்லாமல் போயிடும், அதெல்லாம் போயிடும். அதே மாதிரி திடீர்னு ஒருத்தருக்கு பதவி வந்துச்சு, இப்போ அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். அந்த மாதிரி பதவி வந்துருச்சு அப்படின்னா அந்த பதவிக்குரிய மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் வரைக்கும் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் பதவி வந்த உடனே அவங்கள சுற்றி பாதுகாப்புக்குன்னு சொல்லி அத்தனை பேர் இருப்பாங்க, அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அப்போ இது என்ன, அந்த அன்வய வத்திரேக நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நம்ம குருஜி. ஒன்று இருந்தால் இது இருக்கிறது அப்படின்னா அப்போ அதுக்கு எது காரணமா இருக்கு? அந்த ஒன்று, அந்த எந்த ஒன்று புதிதாக வந்ததோ. இப்போ பதவி வர்றதுக்கு முன்னாடி அந்த மரியாதை இல்லை, பதவி வரும்போது தான் அந்த மரியாதை அப்படின்னா அப்போ மரியாதை என்பது பதவிக்கா அவருக்கா? பதவிக்கு. அப்போ அந்த மரியாதை என்பது பதவிக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கல அப்படின்னாலும் பதவி போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடும். ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படிதான், ஸ்டார்டிங் நமக்கு தெரியாதவங்க ஒருத்தர் வேற ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டராக திடீர்னு ஆயிட்டாரு. அவருக்கே நம்ப முடியல. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நிறைய மரியாதைகள் அவங்களுக்கு வருது, பயங்கரமான ஆணவம், அடுத்த எலெக்ஷனில் படுதோல்வி, அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிட்டாங்க. அப்படியே அந்த ஆணவம் துளி கூட இல்லாத மாதிரி மாறிட்டாங்க. அப்போ பதவி போயிருச்சுன்னா ஆணவம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த வித்யா கர்வம், வித்யா இருந்துகிட்டே இருக்குமே, கடைசி வரைக்கும் இந்த கர்வம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னது? புகழ். இந்த புகழ் அப்படிங்கிறது நம்ம ஆத்ம ஞானத்தில் ஈடுபடும் போது, ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தில் ஈடுபடும் போது நமக்கு பலருக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நமக்கே சில சமயம் நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை வரும். அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்க நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னா நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஒரு சிலராச்சும் இருப்பாங்க அந்த மாதிரி, நம்மளை நல்ல புகழ்ந்து பேசுவாங்க. அந்த புகழில் மயங்கிடக்கூடாது. இந்த புகழ் என்பது இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது புகழ் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஞானத்துக்கு தான் புகழ்னு அர்த்தம். அப்போ அதை ஈஸ்வர விபூதி அப்படின்னு எடுத்துக்கணும். என்னிடமிருந்து எவையெல்லாம் வெளிப்பட்டதோ அவையெல்லாம் ஈஸ்வர விபூதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவாந்தர பலன் மேல நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. அவாந்தர பலன் அப்படின்னா நம்ம இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், இந்த ஞான யோகம், சாஸ்திரம் படித்தல் அப்படிங்கிற இந்த கர்மத்தில் ஈடுபடும் போது, இது ஒரு கர்மம் தானே, நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு கர்மம் தானே. இது காமிய கர்மமா செய்வோமா? நிஷ்காமிய கர்மம் தானே. அப்போ இதற்குன்னு சொல்லி ஒரு பலன் இருக்கு இல்லையா? இப்போ இந்த பலன்
சைடு எஃபெக்டாக நமக்கு சில விஷயங்கள், அதாவது இந்த தர்மம் என்பது மோட்சத்திற்கு சாதனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞான யோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம படிக்கக்கூடிய இந்த நம்ம படிக்கிறதே நிஷ்காமிய கர்மம்னு சொல்லி பார்த்தோம். அந்த நிஷ்காமிய கர்மங்கிறது தர்மம், இது நமக்கு சாதனமாக இருக்கு. இப்போ இதனுடைய பலனாக நமக்கு சில விஷயங்கள் நடக்கும். அந்த பலன் தான் வந்து என்னுடைய எய்ம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு எது ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியணும். அது தெரியாமல் வந்து சைடு எஃபெக்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இப்படித்தான் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து பயங்கரமான தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். தலைவலி வரும்போதெல்லாம் தலைவலிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வயிற்றுல ஏதோ ப்ராப்ளம் சொல்லி டாக்டர் கிட்ட போய் காட்டினதுக்கப்புறம் அவருக்கு அல்சர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அல்சர் இருக்கும்போது இந்த வயிறில் ஏதோ ப்ராப்ளம், அந்த வயிறில் ப்ராப்ளம் வரும்போது தலைவலி வந்திருக்கு. அந்த வயிறில் ப்ராப்ளம் வந்து சரியானதுக்கப்புறம் தலைவலி வரல. அப்போ அவருக்கு உண்மையான ப்ராப்ளம் வந்து அல்சரா தலைவலியா? அல்சர். இவர் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காம தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி பலன்ல கூட அவாந்தர பலன், முக்கிய பலன் வந்து நமக்கு மோட்சம், ஞானத்தின் மூலமாக மோட்சம், இதுதான் முக்கிய பலன். இதை விட்டுட்டு அவாந்தர பலனாக வரக்கூடியதை முக்கிய பலனாக நினைச்சிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது 5வது அபரிக்கிரகம். அபரிக்கிரகம் அப்படின்னா இந்த ஞானம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஞானத்துக்காக வேண்டி நிறைய பேர் வந்து சில உதவிகள் செய்யலாம். நமக்கு வந்து பண உதவியோ பொருள் உதவியோ ஏதாவது சில உதவிகள் நம்மளை தேடி வரும். எந்த இடத்துலையும் நம்மளா கேட்கக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா நம்முடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கோ, ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது, 5000 ரூபாயை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் மட்டும்தான் எனக்கு தேவை. அந்த தேவையை மட்டும் பயன்படுத்திட்டு மீதி 4000 தான தர்மம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தியாகம் பண்ணணும். தான தர்மம் பண்ணுறதுக்கு அதை வந்து உபயோகப்படுத்திக்கணும். அப்படி இல்லாமல் பணம் நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்? பணம் வந்துருச்சுன்னா போதும் இல்லையா? என்ன சொல்லுவாங்க? 3 விஷயம் சொல்லுவாங்க: மண், பொண்ணு, பெண்ணு. ஏன் ஆண்களுக்கு பெண்ணு, பெண்களுக்கு ஆண். இந்த காலத்தில் அது கூட டிஃப்ரென்ஸ் இல்லை, எப்படியோ வச்சுக்கிட்டோம். அப்போது இந்த 3 விஷயங்களை எப்போ வேணால் நம்ம ஸ்லிப் ஆகலாம். இப்போ இதெல்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணமோ பொருளோ நிறைய சேரும்போது கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கிறதுனால இந்த அது என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து பொதுவான காமன் நேம் ஒன்று சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? ஸ்பௌஸு. இந்த ஸ்பௌஸ் வந்து ஒன்று தான் இருக்கணுங்கிறதுனால அது நிறைய சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பணமும் பொருளும் நிறைய சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தேவைக்கு ஏற்ப அதை செலவு பண்ணிட்டு மீதியை வந்து தான தர்மத்துக்கு பயன்படுத்திக்கணும். அடுத்தது 6வது தேவையற்ற பேச்சை தவிர்த்தல். நம்ம வந்து இந்த குழந்தையா இருக்கும்போது சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தை வந்து எப்படா பேசும், என்ன வேணா பேசட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பேசுறதை கேட்கறதுக்கு நமக்கு ஆர்வமா இருக்கும். அப்புறம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 5 வயசு ஆயிடுச்சுன்னா அதே குழந்தைய வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி நமக்கும் வந்து ஞானத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பேச்சுக்கு வந்து வெயிட் இருக்காது. ஆனால் ஞானத்துக்கு அப்புறம் நம்ம பேசுறது கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ அந்த சமயத்தில் நம்ம தேவையில்லாத பேச்சையும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது 7வது வந்து தனிமை. அரதிர் ஜன சம்சதி அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில். தனிமையை நாடுதல். அதுக்கும் சொல்லி தனிமையிலேயே இருக்கணும்னு சொல்லி ஐயோ இங்கே தனிமை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக இருக்கணும். நம்ம குருஜி சொல்கிற மாதிரி. இப்போ நம்ம குருஜி தனிமையில் தான் இருக்கார். தனிமையில் இருக்காருன்னா நம்மளாம் போனதுக்கு அப்புறம் தனியாக இருக்கார்ல, அந்த தனிமை கிடையாது. இப்போ காலையிலேருந்து கிளாஸ் எடுத்தார் இல்லையா, அப்பவும் அவர் வந்து தனிமையில் தான் இருந்தார். அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆகி சுவாமி அளவுக்கு நம்ம வரணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு கொஞ்சம் சில காலம் வந்து 1 நாளோ 2 நாளோ அல்லது ஒரு 2 மணி நேரமோ தனிமையில் இருந்து பழகணும். நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஞானம், இந்த சத்சங்கத்துக்கு முன்னாடி நமக்கு இருந்தது என்ன சங்கம்? துர்சங்கம். துர்சங்கம் அப்படின்னா அது வந்து ஏதோ கெட்டது. அந்த துர் அப்படிங்கிற வார்த்தையினால அவங்களாம் ஏதோ ராட்சசர்கள்ங்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது. இந்த சத்சங்கத்துக்கு ஆப்போசிட், இந்த சத்தியத்தை தவிர மற்றதெல்லாம் பேசுவாங்க. இப்போ சத்சங்கம் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு கூட்டத்தோடையே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நம்ம அடிமையாயிருவோம். அந்த மாதிரி அடிமையாகாம கொஞ்சம் கவனமா, அதாவது கூட்டத்திலேயே இருக்கவே கூடாதுங்கிறது கிடையாது. கூட்டத்திலேயே இருந்தாலுமே அந்த கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுல அடிமையாகாம இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதுதான் வந்து அசங்கம் அப்படின்னு சொல்றோம். கூட்டத்திலேயே இருந்தாலுமே
நான் வந்து அசங்கமாக இருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு வந்து லைஃப்பில் நமக்கு துர்சங்கத்திலேருந்து சத் சங்கத்துக்கு இப்போ வந்திருக்கோம். சத் சங்கத்துலேருந்து அசங்கத்துக்கு போகணும். அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக கொஞ்ச நாள் இருந்து பழகிட்டு அப்புறம் இன்டர்னலாக நம்ம வந்து அசங்கத்தில் இருக்கணும். சரி, அடுத்தது கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அஹிம்சா. இந்த அஹிம்சா அப்படிங்கிறது வந்து அஹிம்சா பரமோ தர்மக அப்படின்னு சொல்லுவார். அஹிம்சைங்கிறது இருப்பதிலே மேலான தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நம்ம வந்து மற்றவங்களை எந்த விதத்திலையும் ஹிம்சை செய்யக்கூடாது. இதுலேயும் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய வார்த்தைகள் அது வந்து பல விதங்களில் காயப்படுத்தலாம். நம்மளையே அறியாமல் அடுத்தவங்களை காயப்படுத்துறது நம்மளையே கூட காயப்படுத்திக்கலாம். சில பேர் நம்மளை விட பெட்டராக இருப்பாங்க. இப்போ அதை நினச்சி நம்ம கவலைப்படுறது. சில விஷயங்கள்ல அவங்க பெட்டராக இருக்கலாம். நம்ம எந்த விஷயத்தில் பெட்டராக இருக்கோமோ அதில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம நமக்குள்ளேயே கம்பேரிசன் பண்ணி நம்ம கவலைப்படுறது கூட என்னது, ஹிம்சை தான். நம்ம வந்து அஹிம்சை அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கிடையாது. நம்ம கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். அதுதான் அஹிம்சை. இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் வந்து பரமோ தர்மக, பரம தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியாக நிதித்தியாசனத்தின் போது நம்ம வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல வந்து நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். சரி, நம்ம இத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.